உங்களுக்கு அந்த நேம் என்ன தெரியுது? ஸ்பிளிட் வேல்யூவேஷன்னா என்ன புரிய வருது உங்களுக்கு? ஸ்பிளிட் வேல்யூவேஷன்னா ஒரு வேல்யூவை வந்து இப்போ யூஸ்வலாக நாங்கள் பில்டிங் பண்ணும்போது ஸ்பிளிட் வேல்யூவேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா வேல்யூவேஷன் வந்து கார்டில் போடுவாங்க, சிலர் கேஷில் we will போடுவாங்க. மெட்டீரியல் நல்லா பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் சேம் மெட்டீரியல். The same material will have two values. தான் ஸ்பிளிட் வேல்யூ மெயின்டைன் பண்ண போறீங்க. ஒரே மெட்டீரியல் தான் பட் வேல்யூ வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் வந்து வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் will be splitted. மெட்டீரியல் தான் எனக்கு வந்து வேல்யூ வந்து வேற வேற. என்ன மாதிரி செனாரியோஸ்ல இது மாதிரி ஒரு மெட்டீரியலோட வேல்யூ மாறும்? எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல செனாரியோஸ்ல இப்படி மாறும்? ஸோ எக்ஸாம்பிள் ஒரு செனாரியோ சொல்லிட்டு வரேன். நான் ஒரு செனாரியோ சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் செனாரியோ, நீங்கள் ஒரு மெட்டீரியலில் வந்து ஒரு ப்ராடக்ட் மெட்டீரியலை வந்து நீங்கள் இந்தியாவில் வாங்குறீங்க, டொமஸ்டிக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. டொமஸ்டிக்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளோ ஆகுது? மெட்டீரியல் காஸ்ட்டு யூ கேன் கெட் இட் அட் 100 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஸோ எனக்கு லோக்கலில் கிடைக்கல அந்த ப்ராடக்ட்டு, நான் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இன்டர்நேஷனல் பர்ச்சேஸ் வரும்போது அது ஒரு 200 இம்போர்ட் பண்ணுறீங்க, இங்கே கிடைக்கல, நாட் அவைலபிள். ஸோ யூஆர் இம்போர்ட்டிங் த சேம் ப்ராடக்ட், அதே ப்ராடக்ட் தான், பட் அந்த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் வந்து இட் வில் 150, சேம் மெட்டீரியல். Because of the shipping charges and the quality of the product changes. ஒரு ஃபர்ஸ்ட் செனாரியோ. இதில் வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும், அதுதான் சொல்ல வரேன் உங்களுக்கு. மெட்டீரியல் வந்து ப்ரைஸ் வந்து இந்த காரணத்தினால வேரி ஆகும். நீங்க தக்காளி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்குனீங்கன்னா 100 ரூபாய், அதே நீங்க சந்தையில் வாங்குனீங்கன்னா 50 ரூபாய். தக்காளி தான் வேல்யூ எப்படி மாறுது? கடைக்கும் சேர்த்து லோக்கல்ல போய் வாங்குனீங்கன்னா 100 ரூபாய், 150 ரூபாய். டொமஸ்டிக் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 100 ரூபாய் கிடைக்கல, அதே மெட்டீரியல் இம்போர்ட் 150 ரூபாய். மெட்டீரியல் பிரைஸ் 2 டைம் மாறுது. ஸோ வேற எப்போ மாறும்? நீங்க வந்து ஃபேக்டரியில் இருக்கீங்க, நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னோஸ்லேயே மேனுஃபேக்சர் பண்றீங்க, அது ப்ராடக்ட் நீங்க இன்னோஸ்ல பண்ணும்போது அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 75K உங்களால பண்ண முடியுது. உங்க பிளான்ட் கெப்பாசிட்டி வந்து 1500 பீசஸ் தான் பண்ண முடியும் உங்களால பண்ண முடியும். பட் உங்க ரெக்குயர்மெண்ட் வந்து மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது? மாசத்துக்கு வந்து 2000 இருந்து வச்சுக்குவாங்க. அப்ப என்ன பண்ணணும்? 500 வெளியே தான் வாங்கணும். நீங்க 500 என்ன பண்ணணும்? வெளியே தான் வாங்கணும். ரிக்வயர்ட் எவ்வளோ? ரிக்வயர்டு பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் குவான்டிட்டி 2000. ஸோ இந்த 5000 வந்து நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு பர்ச்சேஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ். பட் ஆனா நம்ம இப்போ பிளான்ட்டோட கெப்பாசிட்டி அந்த மாதிரி தானே ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுவோம். நீங்க ஆர்டர் வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? அப்படி யோசிக்காதீங்க, லாஜிக்கா யோசிங்க. கம்பெனில 50 ஷூ தான் பண்ண முடியும், உங்களுக்கு 500 ஷூ வந்துருச்சு வேணான்றீங்களா? ஃப்ரீ ப்ரொக்யூர்மென்ட் பண்ணி கொடுப்பீங்கல்ல. சப்ஜெக்ட் வைஸ் யோசிங்க, இது ரிசர்ச் எதனால வருதுன்னு யோசிங்க. ஸோ அதுக்குள்ள இன்னும் டீப்பா போகாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ரொக்யூர்மென்ட் பண்ணும்போது இதே மெட்டீரியல் வந்து நான் 115 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். மெட்டீரியல் தான், ஒரே மெட்டீரியல் தான், நான் இப்படி வாங்கிக்கிறேன். நான் 500 வந்து இன்னும் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறேன், 500 வந்து வெளில வாங்கிக்கிறேன். அப்புறம் இன்னொரு இது இருக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? கிரேட் பி மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள், லெட் இட் பி எனிதிங். ஸோ வேற ஒரு கிரேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கிரேட் பி மெட்டீரியல் தான், கிரேட் ஏ தான் வாங்கிட்டு இருக்கீங்க. கிரேட் ஏ வாங்கிட்டு இருக்கீங்க. இது வந்து பர்ச்சேசிங் இட் ஃபார் 200 rupees. கிரேட் ஏ மெட்டீரியல். மெட்டீரியல் அவைலபிள் இல்லை. இதுக்காக என்ன பண்ணுறேன்? ஐ எம் கோயிங் ஃபார் அனதர் கிரேட், அனதர் ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. பெயிண்ட் தான் ரா மெட்டீரியல். ஏஷியன் பெயிண்ட் வச்சுட்டு இருக்கிறேன். ஏஷியன் கிடைக்கல, என்ன பண்ணுவேன்? நான் வேற ஒரு பெயிண்ட் வாங்குவேன், வேற ஒரு பிராண்டை வாங்குவேன். பெயிண்ட் தான்,
பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெயிண்ட். கிரேடோ இல்லை பிராண்டோ மாறும். அதாவது பிராண்ட் மாறும். பிராண்ட் ஏ வாங்குவீங்க, பிராண்ட் ஏ ஓகேங்களா. இப்போ பிராண்ட் ஏல வாங்கும்போது 200 rupees, இது கடைக்கில் வாங்கும்போது பிராண்ட் பியில் வாங்குவீங்க, அது 225 rupees வரும். இது எல்லாமே எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் சிஸ்டமில்? ஏன்னா நம்ம ரா மெட்டீரியல் வாங்கி யாருக்கு இஷ்யூ பண்ணுவோம்? ப்ரொடக்ஷன் அண்ட் பிளானிங் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் அண்ட் பிளானிங் பண்ணும்போது நீங்கள் மெட்டீரியல் காஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆகுங்க. ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும், மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு காஸ்ட் சென்டர்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மெட்டீரியல் கொடுக்கும்போது காஸ்ட் வில் ஆல்சோ அஃபெக்ட். ஸோ இது முடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கன்ஃபிகரேஷன் எப்படி பண்ணலாம் பார்த்துக்கலாம். நம்ம இந்த கன்ஃபிகரேஷன் எப்படி பண்ணலாம் பார்த்துக்கலாம். அந்த மெட்டீரியல் ஒன்று எடுத்துக்கோங்க. மொத்தம் 3 ஸ்டெப் தாங்க இருக்குது, 3 கன்ஃபிகரேஷன் தான். இப்போ இந்த 3 செனாரியோக்குள்ள தான் வேரியேஷன்ஸ் வருது. ஏங்க இந்த ஸ்பெகுலேஷன் கன்ஃபிகர் பண்ணுறது சொல்கிறேன். ஓகே சார். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெகுலேஷன் எதுக்கு பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்பெகுலேஷன் எப்படி இது 3 வேல்யூஷன் ஏரியா பண்ணுவோம். இது வந்து வேல்யூஷன் கேட்டகரி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் படிச்சுவாங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பெகுலேஷன் ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லாகின் சொல்லுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் லாகின் பார்த்து சொல்கிறீங்களா? 48 தானே, 448 8866 இல்லை சார். S23 அது என்னங்க திருப்பி உங்களுக்கு தம்பிச்சு நான் உங்களுக்கு புது லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வரணும். அந்த ஐடி அனுப்பிச்சு நான் உங்களுக்கு அனுப்பலையா? இல்லை அதான் லாஸ்ட்டாக நீங்கள் அனுப்புறது வந்து அந்த 886688 இதான் அனுப்பிச்சா உங்களுக்கு. இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் சார் 4488. ஃபஸ்ட் டைம் வந்து எஸ்பியோட வந்துடுங்க. ஃபஸ்ட்டு எஸ்பியில் வந்துடுங்க. எஸ்பியில் வந்துட்டு ஸ்டாக் ரெஃபரன்ஸ் ஐஎம்ஜி ஆடிஷனல் இன்ஃபர்மேஷன் போய்க்குவாங்க. டியூட்டி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு, இங்கே பர்ச்சேசிங்கு, ஸோ இது வந்து இருக்கும். இது இருக்காது, என்ன பண்ணுங்க இதில் இருக்கும். இதில் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு அண்ட் வேல்யூவேஷன் இருக்குது. ஸ்பிட் வேல்யூவேஷன், வேல்யூவேஷன் அண்ட் அக்கௌண்ட் அசைன்மெண்ட் வந்து ஸ்பிட் வேல்யூவேஷன் இருக்கும். இங்கே ஸ்பிட் வேல்யூவேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆக்டிவேட்டாக இருக்கா பார்த்துக்குவாங்க. டிக் போட்டு OMW ஆக்டிவேட் ஸ்பிட் வேல்யூவேஷன். இது வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். ஆக்டிவ். ஸோ இதுவும் பண்ண பேக்கில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கன்ஃபிகர் ஸ்பிட் வேல்யூவேஷன் கேன்சல். இது வந்து 3 பண்ண போகிறாங்க. இது 3 தான் பண்ண போகிறோம். நான் திருப்பி பார்த்தோன்னே சொல்கிறேன். இங்கே கன்ஃபிகர் ஸ்பிட் வேல்யூவேஷன் இருக்கும். OMWC இது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது வந்து கேன்சல் கொடுங்க. இது வந்து கேன்சல் கொடுங்க.
கேன்சல் கொடுத்தீங்கன்னா இங்கே குளோபல் டைப்ஸ், குளோபல் கேட்டகரி, லோக்கல் டெஃபினிஷன். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னால் குளோபல் டைப்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். ஏன்னா இது இப்போ சிம்பிளாக புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த டெர்மினாலஜி தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ குளோபல் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டுத்துல நீங்கள் 2 தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எஸ்ஏபியில். ஓகேங்களா? ஸோ இந்த 2த்துல 1 or 2 இது சொல்லணும். இந்த 2 சொல்லலாம், இல்லை இந்த 2 சொல்லலாம், இந்த 2 சொல்லலாம். இந்த 2 வந்து சொல்ல போகிறோம். ஸோ இந்த 2 தான் என்ன சொல்கிறாங்க அவங்க? ஸோ குளோபல்ங்கிறாங்க. குளோபல் டைப்ஸுங்கிறாங்க. இது 2 தான் குளோபல் டைப்ஸ். இதுதான் என்னது குளோபல் டைப்ஸ். இது 2த்தையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரொக்யூர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? இது ஒரு டைப், இது ஒரு டைப்புங்க. இது ஒரு டைப், இது ஒரு டைப்புங்க. இது ஒரு டைப், இது டைப்புங்க. இது மாதிரி 1000 டைப் இருக்கலாம். ஸோ 2 தான் போட அலோவ் பண்ணணும் சிஸ்டம். 2க்கு தான் போட அலோவ் பண்ணணும். அட் த சேம் டைம்ல 2 தான் போட அலோவ் பண்ணணும். 2 தான் போட முடியும். ஸோ குளோபல் டைப்ஸ் வந்துக்கோங்க. குளோபல் டைப்ஸ் வந்து நம்ம கம்பெனி என்ன வச்சிருக்கிறாங்க, ஜியா 20 ஜியான்னு வச்சிருக்கீங்க. சரிங்களா? இப்போ வந்து இங்கே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இங்கே கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி வேல்யூஷன் டைப் வந்து என்ன வச்சுருக்கேன், வேல்யூஷன் டைப் வந்து இது வந்து 20 வச்சுருக்கீங்களா? 20 வச்சுக்கிறேன். 20 வந்து இது வந்து இம்போர்ட். ஸோ இது வந்து இம்போர்ட் பண்ணுறேன். 2 செனரி வச்சுருக்காங்க நம்ம. ஒன்று வந்து டொமஸ்டிக்கில் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இன்னொன்று வந்து கிடைக்காத போது இம்போர்ட் பண்ணுறேன் நான். டொமஸ்டிக் ஒன்று வச்சுக்கிறேன். டொமஸ்டிக் வச்சுக்கிட்டு இங்கே எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் அலோடான்னு கேட்கும். எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் அலோடு தான். எக்ஸ்டர்னல் பர்ச்சேஸ் அலோடு. ஸோ இன்டர்னல் பர்ச்சேஸ் அலோடான்னு கேட்கும். இது என்ன கொடுத்துக்கோங்க, நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் கேட்டகரி ரெஃபரன்ஸு இந்த எங்கேருந்து எடுப்பீங்கன்னா, அக்கௌண்ட் கேட்டகரி ரெஃபரன்ஸு எங்கே பார்ப்போம் வந்து பார்த்தீங்கன்னா, OMS2வில் போயிட்டு ஒரு ரா மெட்டீரியல் டைப்ஸ் இருக்கும்ல, மெட்டீரியல் டைப்பு, ரா மெட்டீரியல் டைப் இருக்கும்ல. இப்போ ROH எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ரா மெட்டீரியல். ஓகேங்களா? இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே வந்து அக்கௌண்ட்டு கேட்டகரி ரெஃபரன்ஸ்ன்னு இருக்கும். எப்போவுமே ரா மெட்டீரியல்னா என்ன ஆகும், எந்த கேட்டகரி எடுக்கணும், இந்த கேட்டகரி தான் எடுக்கணும். ரெஃபரன்ஸ் ஃபார் ரா மெட்டீரியல். இந்த ரெஃபரன்ஸ் வந்து 001 தான் இருக்கணும். ஸோ இங்கே தான் அக்கௌண்ட் ரெஃபரன்ஸ் கேட்டகரி. இங்கே எடுங்க. உங்களுக்கு தெரியலன்னா இங்கே இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க. 1 வந்து ரா மெட்டீரியலுக்கு. ரா மெட்டீரியலுக்கு இது என்ன எடுக்கணும், இங்கே வந்து 1 எடுக்கணும். 1 ரெஃபரன்ஸு. இது என்ன பண்ணுங்க, இது வந்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணுறீங்களா? நோ சேஞ்சஸ் மேடு. ஸோ கிரியேட் கொடுங்க. ஸோ கிரியேட்டட்னு வரும். இங்கே சேவ் பதிலாக கிரியேட் கொடுக்கணும். கிரியேட்டட்னு வரும். கிரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் இம்போர்ட் ஒன்று பண்ணுறேன். அதாவது IMP இம்போர்ட் ஒன்று பண்ணுறேன். இதுக்கும் இதே தான். இது கொடுத்துட்டு கிரியேட் கொடுங்க. ஸோ கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் பண்ணதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா 2 குளோபல் டைப் கொடுத்துட்டோம். 2 கொடுத்துட்டோம். 2 தான் கொடுக்க முடியும். 2 தான். ஏன் 2 கொடுக்க முடியும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கேட்டகரி. குளோபல் கேட்டகரின்னா என்ன, அடுத்து வந்து குளோபல் கேட்டகரி. இயர் அசைன் த குளோபல் டைப்ஸ். 2 குளோபல் டைப்ஸ் ஆல்ரெடி பண்ணோம் தெரியுங்களா? வந்து இங்கே வந்து அசைன் பண்ணணும். அது அசைன் பண்ணணும். இது சிங்கிள் டிஜிட் தான். குளோபல் கேட்டகரி பண்ணால் சிங்கிள் டிஜிட் தான். 1 2 3 4. நான் 6 எடுத்துக்கிறேன். 6 2 ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. நான் 6 எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், கிரியேட்னு போங்க. கிரியேட் போயிட்டு என்னங்க இல்லை அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது 6 நம்பர் எடுக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா அது ரேண்டமாக இருக்கணும். ரேண்டமாக இல்லைங்க, ரியல் டைமில் ஒன்றுமே இருக்காதுங்க. இங்கே இருக்கிறத எடுத்துக்கிறேன். இது ஒரு சிங்கிள் டிஜிட் தான் எடுக்க முடியும். எது வேணால் எடுத்துக்கலாங்க. நீங்கள் கொடுக்குற நம்பர் தாங்க. ABCDZ எது வேணால் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பெஷலைசேஷன் என்ன எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கிவிங் எ நேம். அது லாஜிக்கெல்லாம் கிடையாது. கிவ் எ நேம் ஃபார் குளோபல் வேல்யூவேஷன் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்துட்டு நான் 6ங்கிறத எடுத்துக்கிறேன். நான் 6ங்கிற வேல்யூஷன் வேறு எதுவும் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் என்ன எடுக்கிறீங்க, இதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணோம், 20 தான் எடுத்தோம். இது வந்து டிஸ்கிரிப்ஷன் கேட்டகரி வந்து 20 GK வச்சுக்கிறேன். 20 GK பிளான்ட்டு. இது வந்து டொமஸ்டிக் என்ன வச்சுருக்கோம் நம்ம, 20
டோமன் வச்சிருக்கிறோம். இது ரெண்டும் தான் சேர்க்க முடியும். அடுத்து என்ன வச்சிருக்கிறேன் நான், டிஃபால்ட் இன்வெஸ்ட் மீட்டிங் இது என்ன வச்சிருக்கிறேன், இது டொமஸ்டிக்கு அண்ட் இம்போர்ட் ரெண்டும் சேர்ந்துருக்காங்க. டொமஸ்டிக் அண்ட் இம்போர்ட். அடுத்து என்ன வச்சிருக்கிறோம், 20 இம்போர்ட் வச்சிருக்கிறோம். ஸோ இதுவும் கொடுத்துடாதீங்க, டிஃபால்ட் எதுவும் கொடுத்துடாதீங்க. இது ரெண்டும் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, கிரியேட்னு கொடுங்க. கிரியேட் பண்ண அப்புறம் சேவ் பண்ணுவீங்க, பேக்ல வந்துருங்க. ஸோ இது பண்ணிட்டோம். இது பண்ணிட்டு இதான் இது பண்ணிட்டோம். கூகுள் கேட்டகரிஸ் பண்ணிட்டோம். இப்போ லோக்கல் நம்ம பிளான்ட் எடுத்து செலக்ட் யுவர் பிளான்ட் அண்ட் கிளிக் கேட்டகரிஸ். ஓகேங்களா, ஓ யூ மேக் ஷுர் தட் அவர் வேல்யூஷன் கேட்டகரி ஆக்டிவேட். இது ரெண்டு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 தான் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, லோக்கல் டெஃபினேஷன் ஒன்று. லோக்கல் டெஃபினேஷன் வந்துட்டு நம்ம பிளான்ட் இது 20 GK. இது வந்து இது கண்ட்ரோல், இது பேஜ் டவுன் கொடுங்க, அப்போ தான் போகும். இது ஸ்க்ரோல்லாம் பண்ண போகாது. ஓகேங்களா, பேஜ் டவுன் கொடுங்க. நம்மளது வந்து 20 GK. ஸோ இதை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, கேட்டகரிஸ் போங்க. கேட்டகரிஸ் போயிட்டு 6 வந்து கஸ்டமர் இங்கே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, இங்கே வச்சுக்கிட்டு ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆக்டிவேட் ஆகிடுச்சுங்களா, ஆக்டிவேட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் பண்ணணும், இவ்வளோ தான் பண்ணணும். ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு மெட்டீரியலை கிரியேட் பண்ணணும். இப்போ /mm01 இது வந்து ROH எடுத்துக்கோங்க. ROH எடுத்துக்கோங்க. இது வந்து மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் டிசைன் எடுத்துக்கோங்க. எதுக்கு தான் இவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க தெரியல. சரி, பர்ச்சேசிங் ஓகே, 20 GK தான் இருக்குது. ஓகே, இது 20 GK. ஸ்பிளிட் வேல்யூ கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், மெட்டீரியல் கிரியேட் பண்ணும்போது முக்கியமாக என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ஸ்பிளிட் வேல்யூஷனை கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லைன்னா இந்த இது ஸ்பிளிட் வேல்யூஷன் வராது உள்ள. இது வந்து நான் ஈச் கொடுத்துக்கிறேன். ஈச்சு வந்து என்ன பண்ணணும், மெயினாக இந்த வேல்யூஷன் கேட்டகரி இருக்கு பாருங்க, பார்க்குறீங்களா உங்களுக்கு? இந்த வேல்யூஷன் கேட்டகரியில் 6 எடுக்கணும். இங்கே எடுத்து தான் மெட்டீரியல் கிரியேட் பண்ணணும். நீங்கள் மெட்டீரியல் கிரியேட் பண்ணணும். இந்த மெட்டீரியலுக்கு வந்து இந்த வேல்யூஷன் மெட்டீரியல் இது நான் இன்ச்சியில் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, டம்மியாக ₹1 தான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, நான் ஏன் ₹1 கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஸோ கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேல வேல்யூவேஷன் கேட்டகரியில என்ன சார் சொன்னீங்க, அது விசில் சத்தம் பத்தி கேட்கல. இது பண்ணுங்க, பாருங்க. இது வந்து வேல்யூவேஷன் கேட்டகரி இது வரைக்கும் கொடுக்கல நம்ம. இப்போ வேல்யூவேஷன் கேட்டகரி என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம், நம்ம 6ங்கிறது பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆமா, இப்போ வேல்யூவேஷன் கேட்டகரியை வந்து இங்கே கொடுக்கணும். மெட்டீரியல் கிரியேட் பண்ணும்போது கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கலன்னா நீங்கள் வேல்யூட் பண்ண முடியாது. ரெண்டுத்துல இந்த வேல்யூட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் கிரியேட் ஆயிடுச்சு. 395 தான் மெட்டீரியல். வந்து 395. ஓகேங்க, கிரியேட் மெட்டீரியல். ஓகேங்களா, ஆக்டிவேட் த வேல்யூஷன் இது அன்சேவ். எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இம்போர்ட்டுக்கு ஒன்று பண்ணணும், டொமஸ்டிக் ஒன்று இது பண்ணணும். ரெண்டுத்துக்கும் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல் வித் வேல்யூஷன் டைப். திருப்பி என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நாங்கள் எங்கள் மெட்டீரியலுக்கு. ஸோ மெட்டீரியல் சேவ் ஆகிடுச்சு இல்லைங்க. திருப்பி வந்து என்ன பண்ணணும், மெட்டீரியலை கொடுத்துக்கோங்க. எவ்வளோ 395 கொடுத்துக்கோங்க. இதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து வேல்யூஷன் டைப் கேட்குதுங்களா? இப்போ இது பண்ணுறீங்க டொமஸ்டிக். இப்போ டொமஸ்டிக் பண்ணும்போது எவ்வளோ ரேட்டு, டொமஸ்டிக்கில் பண்ணும்போது 100.
ஸோ நேராக என்ன பண்ணுங்க, நேராக இது எங்கே போய் நிற்கும், அக்கௌண்டிங்கில் தான் போய் நிற்கும். இது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஸோ இந்த டொமஸ்டிக் 3000, இது வந்து டொமஸ்டிக் நான் வாங்கினேன்னா இந்த காஸ்ட் ஆஃப் த டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் 100. அது ஏன் சார் ஒரு ரூபா போட்டுங்க அந்த மெட்டீரியல் கிரியேட் பண்ணும்போது? என்னங்க? இல்லை லைக் இதுக்கு போன வாட்டி போடும்போது ஒரு ரூபா மட்டும் போட்டுருந்தீங்களா? அது வந்து அதான் இங்கே தான் நான் வந்து ரேட்டு கொடுக்குறேன். நான் இந்த வேல்யூஷன் டொமைனுக்கு தான் ரேட்டு கொடுக்குறேன். அது டம்மி, அதில் பண்ண மாட்டோம் நம்ம. ஓகேங்களா? இதில் இம்போர்ட் பண்ணுவோம், இல்லை இது டொமஸ்டிக்கில் பர்ச்சேஸ் பண்ணுவோம், இல்லை இம்போர்ட் பண்ணுவோம் நான். ஓகேங்களா? ஸோ 100 கொடுத்துக்கிறேன், 100 கொடுத்து சேவ் கொடுத்துருவேன். ஸோ லோக்கல் கரன்சி எக்ஸ்டெண்டர் தான் வரும், புது மெட்டீரியல்லாம் வராது. 93 மெட்டீரியல் 395 has been created, அதே நம்பர் தான் வரும். திருப்பி என்ன பண்ணுங்க, அகைன் 395 பண்ணுங்க. இப்போ வந்து டொமஸ்டிக் தான் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து இம்போர்ட்டுக்கு பண்ணணும் நான். ஸோ இது வந்து என்ன பண்ணுங்க, இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணும்போது என்ன ரேட்டு, 150 ரூபா, 150 150. இதே மெட்டீரியல் தான் வரும். காஸ்ட் இருக்குது 20. சேவ் பண்ணிக்கோ, அதே மெட்டீரியல் தான் இருக்கும். இதே மெட்டீரியல் தான் இருக்கலாம். மெட்டீரியல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் நான். ரெண்டுத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் டொமஸ்டிக்கு இம்போர்ட் 2 பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் 2 போடணும். ஓகேங்களா? 1 டொமஸ்டிக்கு 1 இம்போர்ட்டுக்கு. பர்ச்சேஸ் ஆர்டர் 395 மெட்டீரியல். நான் வெண்டார் வந்து அதே வெண்டார் கொடுங்க, இல்லை வேறு வெண்டார் கொடுத்துக்கோங்க. சப்ளை எடுத்துக்கிறேன். சப்ளை எடுத்து எப்பவுமே குரூப் கம்பெனி கோடு கொடுங்க 2002. ஸோ டு பிஓ வெண்டர் போடாதீங்க, கன்சைன்மெண்ட் வெண்டர் கூட போட்டுக்கலாம். கன்சைன்மெண்ட் வெண்டர் போடாதீங்க, செட்டில்மெண்ட் பண்ண முடியாது, இவங்களுக்கும் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. பியூமா போட்டுக்கிறேன், ரெயின்போ ஃபோம் 2 எடுத்துக்கிறேன். பியூமா கொடுக்குறேன். வந்து மெட்டீரியல் வந்து 395. இங்கே ஒரே மெட்டீரியல் தான், இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 100 கொடுத்துக்கிறேன். ப்ரைஸ் வேல்யூ வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 20. நான் பிஆர்லாம் போடல, டேரெக்டாக வந்துட்டாங்க. பிஆர்லாம் போட்டு கேட்கும் ரேட்லாம் கொடுக்கணும்னா 20 ஜிகே என்ட்ரு அடிச்சுட்டு மெட்டீரியல் ப்ரைஸ் கொடுக்கணும். பிபி 00 100 கொடுத்து என்ட்ரு அடிச்சுட்டு இங்கே வந்து டெலிவரி இருக்கும் பாருங்கள். டெலிவரி இல்லை, ஷெட்யூலில் இருக்குது டெலிவரி. டெலிவரியில் வந்து இது என்னன்னு சொல்லணும், வேல்யூஷன் டைப் இது என்னது, 3000 டொமஸ்டிக். நோ மெசேஜ் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பிஓ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பிஓ போட்டுக்கிறேன் நான். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், டொமஸ்டிக் வாங்கினேன், இப்போ வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இது வந்து டொமஸ்டிக். இப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிஓ போடணும். சப்ளையர் மாற்றிருக்கு. வந்து பியூமா ஃபோம், ரெயின்போ ஃபோம் எடுத்துக்கலாம். இது வந்து மெட்டீரியல் வந்து 395. இது 100 குவான்டிட்டி தான் கொடுக்குறேன் நான். பட் இந்த டைம் என்ன பண்ணுறேன், இந்த டைமு திஸ் ஃபார் இம்போர்ட். இம்போர்ட்டு ஓகே. மெட்டீரியல் பிளான்டிங் இருக்குமா, ப்ரைஸ் கேட்குது. இது வந்து எவ்வளோ ரூபா, இது வந்து 150. நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும், கொடுத்துட்டு இங்கே டெலிவரியில் வந்து இதை மாற்றணும். நீங்கள் வேல்யூஷன் டைப் என்ன இந்த ப்ராடக்ட்டுக்கு, இம்போர்ட்டிங்க இம்போர்ட் கொடுத்துட்டு டூரிங் மெசேஜ் செக்கு என்ன பண்ணுங்க, போஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு பிஓ வந்துருச்சு. இப்போ வந்து மீகோ போட்டுக்கலாம் நம்ம.
2 வந்துருச்சு. 2 வந்துருச்சு. இப்போ வந்து ஒவ்வொன்றும் மீகோ போட்டுக்கலாம். இப்போ மீகோ போடுற முன்னாடி ஸ்டாக் செக் பண்ணிக்கலாம். MMBE 395 பிளான்ட் வந்து 20 GK. இது கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஆன் ஆர்டர் தான் இருக்குது இப்போது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்க்ரீனு. வேறு ஸ்க்ரீனில் போய்ட்டு மீகோ போட்டுக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே மீகோ போட்டுக்கலாம். MIGO பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் ஃபஸ்ட்டு இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துருவேன் நான். இது ரிலீஸ் ஸ்ட்ராட்டஜியில் இல்லை, ரெண்டுமே ரிலீஸ் பண்ணிட்டு வரணும். போய் ஸ்லாஷ் ஒன்று கொடுத்துட்டு ME ME 29N ரிலீஸ் பர்ச்சேஸ் ஆர்டர் சேஞ்சு என்ன கொடுத்தேன்? 29 என்ன சேஞ்ச் பர்ச்சேஸ் ஆர்டர் அவருக்கு நினைக்கிறேன். பர்ச்சேசிங் பர்ச்சேஸ் ஆர்டர் இங்கே வந்து ரிலீஸு ME 29N தான். ஏன் வரலன்னு தெரியல. இண்டிவிஜுவல் ரிலீஸ் சேஞ்ச் ஆகி நான் தப்பாக எடுத்துட்டேன். ஸோ வந்து இதை எடுத்துக்கலாம். வந்து 42 இருக்குது. 42 தான் இருக்குது. 1242 1242 தான் இருக்குது. ஒவ்வொன்று ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது டாக்குமெண்ட் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஹெட்டரில் போய்ட்டு அடுத்த டாபிக் தான் எடுக்க போகிறாங்க. நம்ம இதில் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க. 8 வச்சுருக்காங்க. 8 ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இதோட வந்துடாதீங்க. இது கீழே இருக்குது. கீழே 2 இருக்குது. அதாங்க நம்ம ஆத்தரைசேஷன் இல்லாமல் வெளில போகாது டாக்குமெண்ட். சேஞ்ச் பார்த்து ஒரு இது அது அத்தாரிட்டி அப்ரூவல் இல்லை, அப்ரூவல் கேட்கணும்ல நீங்கள். அப்ரூவல் மாதிரி தான் இது. என்ன பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த டாபிக் எடுப்போம். இது ஃபஸ்ட்டே எடுத்த நல்லாகும். ஒவ்வொரு பிஓ போடும்போதும் வந்து பண்ணிட்டு இருக்கணும். அது அதனால தான் கடைசியில் வச்சுக்கிறது. இப்போ என்ன பண்ணலாம், இது 41 சேவ் பண்ணலாம். இது வந்து ரிலீஸ் ஆகலைங்க, வெளில போயிட்டு தான் வரணும். இருக்கு, செக் பண்ணுங்க. இந்த அக்கௌண்ட்டுங்க அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. சேஞ்ச் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டு போஸ்ட் ஆகிடுச்சு. டாக்குமெண்ட் போஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், மெட்டீரியல் செக் பண்ணுங்கள். வந்து மெட்டீரியல் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டொமஸ்டிக்கில் எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது? 100 மெட்டீரியல் இருக்குது டொமஸ்டிக்கில். ஆன் ஆர்டரில் இருக்குது. 2வது இது ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஆர்டர் பண்ணிக்கிறேன். செக் பண்ண ஐட்டம் செக் பண்ணுங்கள். ஐட்டம் செக் பண்ணுங்கள். இது வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஐட்டம் போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மெட்டீரியல் இது பண்ணுங்கள். திருப்பியும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ ஒரே மெட்டீரியல் ஓகேங்களா, 2 இதில் இருக்குது. 2 இதில் இருக்குது. ஏன் இது பண்ணுறோம், மெயினாக ஏன் பண்ணுறோம் கேளுங்க ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் பாருங்கள். ஸ்லாஷன் MM03 வாங்க. 03 வந்து இந்த மெட்டீரியல் எடுங்க. இந்த மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வேல்யூஷன் டைப் வந்து இதில் பாருங்கள். ஸோ டொமஸ்டிக்கில் பாருங்கள்.
டொமஸ்டிக்கில் வந்து அக்கௌண்டிங் போங்க. அக்கௌண்டிங் போயிட்டு இது எவ்வளோ வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் எவ்வளோ இன்வென்ட்ரி வேல்யூ 100 அதான் 10,000. இன்வென்ட்ரி வேல்யூ வந்து 10,000 இருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ ப்ரைஸ் பர் யூனிட் 100 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 100 இருக்கு. ஃபியூச்சர் ப்ரைஸ் கண்ட்ரோல் இன்வென்ட்ரி வேல்யூ வந்து இது இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே வாங்க, பேக் திருப்பி வாங்க. திருப்பி வந்து இம்போர்ட்டில் செக் பண்ணுங்க. இம்போர்ட்டை செக் பண்ணும்போது அக்கௌண்டிங் வாங்க. இங்கே வேல்யூ ஆஃப் த ஸ்டாக் எவ்வளோ இருக்கு? 1500. ஸோ இப்போ வந்து மெயின் இஷ்யூ வந்து உங்ககிட்ட இந்த ஸ்டாக் வந்து இப்படி வச்சுக்கோங்க. உங்களோட டோட்டல் ஸ்டாக் உங்களோட எம்எம் ஸ்டோரில் வந்து எம்எம் இல்லை ஸ்டோரில் வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்கு? 200 ஸ்டாக் குவான்டிட்டி 200 இருக்கு. ஸோ 200 எப்படி இருக்கு? 100 வந்து 100 ரூபாயில் இருக்கு அமௌண்ட்டு. ப்ரைஸ் 100 ரூபாயில் இருக்கு. அடுத்த 100 வந்து 150 ரூபாயில் இருக்கு. 150 ரூபாயில் இருக்கு. இப்போ வந்து டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கு? 200 இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் ரிக்வெஸ்டேஷன் வருது. பர்ச்சேஸ் ரிக்வெஸ்டேஷனில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 150 பீஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? பிபி டிபார்ட்மெண்ட் வந்து ரிக்வயர்ஸ் 150 பீஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே மெயின் இஷ்யூ வந்து எந்த ரேட்டில் வந்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவீங்க? ஸோ 2 டைப் ஆஃப் இது ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டுங்கிற ஒரு ரூல் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? இல்லை லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு. லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ FIFOவில் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது வாங்குறீங்களோ அந்த 100 ரூபாய் கொடுப்பீங்க. FIFOவில் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 100 வந்து கொடுப்பீங்க. காஸ்ட் எவ்வளோ? இது எப்பவுமே கொடுக்கும்போது காஸ்ட் அக்கௌண்ட் பண்ணுங்க. அது எதுக்குன்னா ஒரு ப்ரொடக்ஷனுக்காக இவ்வளோ ரா மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து எம்எம் வந்து பிபி கொடுக்கும்போது எப்போவுமே இந்த அமௌண்ட்டில் தான் போகும். அது வேல்யூ ப்ரைஸு இந்த அமௌண்ட்டில் தான் போகும். ஸோ அடுத்த 50 பீஸ் என்ன பண்ணுவேன், நான் இந்த ரேட்டில் கொடுப்பேன். அடுத்த 50 பீஸ் வந்து இந்த ரேட்டில் கொடுப்பேன். நான் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவேன். என்னாகும், ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் தெரியணும்ல. ஸோ 150 இது பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த இது வந்து இவ்வளோ வந்துருக்கு. இந்த காஸ்ட் தெரியணும் உங்களுக்கு. மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, நீங்கள் ஷூவை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா ரா மெட்டீரியல் வந்துருக்கு. ஸோ ரா மெட்டீரியல் ப்ரைஸ் ஆஃப் த ரா மெட்டீரியல் 150. அதுக்கப்புறம் அசம்பிளிங்கு, ஸ்டிச்சிங்கு, அதுக்கப்புறம் பாலிஷிங், பேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் அதுக்காகும். ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கும்போது எனக்கு வந்து ப்ராடக்ட் காஸ்டிங் கண்டிப்பாக தெரியணும். ஸோ ஒன்று FIFO இருப்பாங்க, இல்லை LIFO இருப்பாங்க. இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் லாஸ்ட் எப்போ வாங்கினாங்களோ அதான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க. லாஸ்ட்னா இதுதான் லாஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட். ஏன்னா எக்ஸ்பைரி ஆயிரும், இந்த ஃபுட்டோட இது போயிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் இதில் இருப்பாங்க, லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் தான். ஸோ இங்கே எம்எம்எல் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இந்த 2 ரேட்லையும் இஷ்யூ பண்ண மாட்டேன் நான். ஸோ எந்த ரேட்டில் 200 பீஸ் கேட்டாங்கன்னா இப்படி பண்ண மாட்டேன். இது பண்ண மாட்டேன். எப்படி பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, இதோட ஆவரேஜ் எவ்வளோ, குவான்டிட்டி வந்து இது. ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது? ஓகேங்களா? அமௌண்ட் வந்து டோட்டல் ஸ்டாக் வேல்யூ எவ்வளோ. ஸோ எந்த ரேட்டில் பண்ணுவேன் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜில் தான் பண்ணுவோம், நம்ம இஷ்யூ பண்ணுவோம். மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ். இப்போ நான் எப்படி இஷ்யூ பண்ணுவேன், நான் இப்படி இஷ்யூ பண்ணுவேன். இதுதான் குவான்டிட்டி ஸ்டாக் இருக்குது. இப்போ 150 கேட்டாங்கன்னா எந்த ரேட்டில் பண்ணுவேன், சிஸ்டமே அப்படி தான் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த 5000 இந்த 5000 டிவைடட் பை எவ்வளோ குவான்டிட்டி, 200 குவான்டிட்டி. ஸோ பர் பீஸ் எவ்வளோ வருது, 250 ரூபா வருது. எவ்வளோ வராது பாருங்க. இதோட ஆவரேஜுங்க. இது எவ்வளோ பண்ணுவோம்னா, இந்த 2 ஆவரேஜ் இருக்குல்லங்க, 250, இது வந்து டிவைடட் பை 2.
125 தான் பண்ணுவேன். நீங்கள் திருப்பி மெட்டீரியல் போய் பார்த்தா தெரியும். அது நான் எதுவும் கொடுக்காம பார்க்குறேன். அப்போ இப்போ கொடுக்கும்போது இப்படி வேல்யூ வந்து இப்படி காமிக்குது எனக்கு. ஸோ 15,000 காமிச்சது, டொமஸ்டிக்கில் 10,000 ரூபா காமிச்சது. நீங்கள் எதுவும் கொடுக்காம மொத்தமாக டிஸ்பிளே மெட்டீரியல் இருக்குங்களா, இது கொடுத்து எதுவும் கொடுக்காம பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவும் கொடுக்காம பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வாங்க, மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 125 தான் கொடுக்கும். டோட்டல் ஸ்டாக் வந்து 25,000. இஷ்யூ பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க, மூவிங் ப்ரைஸில் தான் பண்ணுவோம். நம்ம எல்லாமே காஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்ஸை காஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை அப்டேட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பென்ஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க ஸ்பெக்ட் வேல்யூவேஷன். புரியுதுங்களா? ரியல் டைமில் நிறையா இருக்கும். சிம்பிளுங்க. இந்த 3 ஸ்டெப் அவ்வளோதான். 3 ப்ராசஸ் பண்ணுவீங்க, பண்ணிட்டு வந்துடுவீங்க. செக் பண்ணா இருக்கும். மெயினாக என்ன பண்ண போது ரீகேப் பண்ணிட்டேன் நான். மெயினாக இதான் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இதாங்க குளோபல் செட்டிங்கு ஆகும்பாங்க. இந்த 2 டைப்பு தான் என்ன பண்ணுவோம், குளோபல் டைப்பு. குளோபல் டைப்பு இது வந்து வேல்யூன்னா இந்த குளோபல் டைப் வந்து ஒரே ஒரு வேல்யூ கேட்டகரி வேல்யூ வந்து 6ல் பண்ணியிருக்கோம். 6ல் போய் என்ன பண்ணேன் நான், ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம வேல்யூஷன் ஏரியாவை ஆக்டிவேட் பண்ணி வைப்போம். அப்படி பண்ணோம். இப்போ ப்ராசஸ் எழுதிக்குவாங்க ஃபஸ்ட்டு. இது எழுதிக்கிறதுல இது என்ன ஏன் இப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். எதுக்காக ஸ்பெக்ட் வேல்யூவேஷன் பண்ணுறோம், ஒரே மெட்டீரியல் வேல்யூ ஆகிடும். அப்போ பிபிக்கு இஷ்யூ பண்ணும்போது எந்த ரேட்டில் பண்ணுறோம் அவங்க, அது ஒரு மெயின் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் த எக்ஸ்பென்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் ரா மெட்டீரியல். ஸோ நீங்கள் இப்படி பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க, டொமஸ்டிக்கில் வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு 1000 பீஸ் கேட்குறாங்க, எந்த ரேட்டில் கொடுப்பீங்க, இந்த ரேட்டில் கொடுப்பீங்களா, இந்த ரேட்டில் கொடுப்பீங்களா? ஸோ எப்போவுமே நம்ம மூவிங் ஆவரேஜ் தான் கொடுப்போம். மெட்டீரியல் பார்த்தாலும் மூவிங் ஆவரேஜ் தான் இருக்கும். மூவிங் ஆவரேஜ் தான் புரியுதா? சரி. ஸோ ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டவுட்னா கேளுங்க.